துருவனுடைய சரித்திரம். உத்தானபாதனுடைய மகன் துருவன். உத்தானபாதனத்துக்கு 2 மனைவியர். சுருச்சின்னு ஒருத்திக்கு பேர், சுனீதின்னு ஒருத்திக்கு பேர். சுனீதியினுடைய மகன் துருவன், சுருச்சியினுடைய மகன் உத்தமன்னு பேர். அவனுக்கு என்னமோ அரசனுக்கு சுருச்சியின் இடத்துல தான் ரொம்ப பிரீத்தி. எப்போதும் அவள்கிட்ட தான் பேசின்னு இருப்போம். ஆனால் ரொம்ப நல்லவ சுனீதி. அவளிடத்துல அந்த ரொம்ப ஆசை இல்லை. பிள்ளைகள் 2 பிள்ளைகளும் விளையாடின்னு இருக்கா. அப்போ உத்தமன் தந்தை அரசனுடைய மடியில் ஏறி ஏறி உட்காந்து விளையாட பார்க்குறான். பார்த்து வந்த அவனுடைய தாய், உத்தமனுடைய தாயான சுருச்சி பக்கத்தில் இருக்கிற துருவனை பார்த்துட்டே இருக்கா. ஓ, இந்த பிள்ளை விளையாடுறானேன்னு துருவனு அப்பா மடியில் ஏறி உட்காரத்துக்கு வரான். அப்போ சித்தி மாற்றாந்தாய் தடுக்கிறா. இல்லை, நீ என் வயத்தில் வேற அந்த பிள்ளை இல்லை, ஆனால் அப்பா மடிக்கு உனக்கு உரிமை கிடையாது. என் வயிற்றில் பிறந்த மகனாக இருந்தால் தான் தந்த மடி உண்டு. நீ போ, இறங்க அப்பா மடியிலேருந்து. வேணும்னா போய் பிரார்த்தனை பண்ணி என் வயத்தில் பிறந்த அப்பா மடியில் உட்காருன்னா அவள். இது என்னதான் இருந்தாலும் ஒரு பிள்ளைக்கு மடியில் உட்கார போறச்சு இப்படி சொன்னால் கோபமாக தானே இருக்கும். அடிபட்ட பாம்பு போல சீரினாம் பிள்ளை. நேராக அம்மாட்ட வந்தா. இப்படி சொல்லிட்டாலே மாற்றாந்தாய், இதுதான் உண்மையா? அவள் வயத்தில் பிறக்கணுமாமே, அப்போ தான் அவள் அப்பா அவனுடைய மடி கிடைக்குமாமே என்று சொல்ல, என்ன பண்ணுறதுன்னு எனக்கு தெரியல, கோபமாக வந்துட்டேன்னா. அம்மா மட்டும் என்ன சொல்லுவோம்? அவள் மாற்றாந்தாய் உனக்கு 2 விஷயம் சொல்லியிருக்கா. பகவானை தியானம் பண்ணு, வரம் வாங்கிக்கோ, என் வயத்தில் போகிற அப்பா மடி கிடைக்கும். இதானே அவள் சொன்னாள்னா. ஆமாம்னு பிள்ளை ஒத்துண்டா. முதல் பாதி சரியாக சொல்லியிருக்கா, 2ஆம் பாதி தப்பாக சொல்லியிருக்கா. பகவானை தியானம் பண்ணுன்னு சொன்னது உண்மை. அதுக்கப்புறம் அவள் வயத்தில் பிறக்க வேண்டியது இல்லை. நீ தியானம் பண்ணிவிட்டா அந்த பிதாவனுடைய மடியே கிடைக்குமே, இந்த பிதா மடி எதுக்குன்னுட்டா அவள். இவர் மடியை பிடிச்சி ஒன்றும் பிரயோஜனம் இல்லை. அந்த தேவதேவனான பகவானுடைய மடியே உனக்கு கிடச்சிரும். போ, ஒன் ஆசையை நான் தடுக்கிறதல்ல, காட்டுக்கு போ, தியானம் பண்ணு, கிடைச்சத லாபத்தை சம்பாதின்னு சொல்லி அனுப்பிச்சுட்டா. வேகமாக துருவன் காடு நோக்கி சென்றான். ஒவ்வொரு ரிஷியாக சொல்கிறான், குழந்தைகளுக்கு இந்த மாதிரி மான அவமானம்லாம் பார்க்கக்கூடாது. சின்ன பிள்ளைகள் சண்டை போட்டுக்கும், நாளைக்கே கை மேலே தோள் மேலே போன்றும். நாம் சின்ன பிள்ளை சண்டை போட்டதேங்கிறதுக்காக நாம் அதுக்கு பின்னாடி போனோம். நாளைக்கு எதிர்த்து வீட்டுக்காரர் நாமளும் சண்டை போட்டுருப்போம். அது தோளில் கை போட்டு நேரப்படும். அதனால் மான அவமானம் சிறுவர்களுக்கு இல்லை. நீயோ சின்ன பிள்ளை, உனக்கே மானம் விட்டுடுனார். யார் சொல்லியும் பிள்ளை கேட்கல. நாரதரே தடுத்தார். எதுக்கு காட்டுக்கு போகிறே, உனக்கு தியானம் எல்லாம் வேண்டாம், வீட்டுக்கு போ, நான் அப்பாட்ட பேசுகிறேன், உனக்கு மடி வாங்கி தரேன்னார். அவன் கேட்குறதா இல்லையே, நாரதரே உங்ககிட்ட எனக்கு ரொம்ப மதிப்பு, இதோ விழுந்து நன்னா தண்டம் சமர்க்கிறேன், நமஸ்காரம் பண்ணுறேன். ஆனாலும் சொல்கிறேன், இந்த நிமிஷத்தில் உம்முடைய உபதேசத்தை நான் கேட்குற மனோபாவத்தில் இல்லை. என் காரியம் நடக்கிறதுக்கு எதானு சொல்லுமானா சொல்லும்னால். பிள்ளை ரொம்ப லட்சத்தில் எண்ணத்தோடு இருக்கான். இவனை விட்டுடக்கூடாதுன்னு உட்காத்தினார். ஓம் நமோ பகவதே வாசுதேவாய என்கிற 12 அக்ஷரங்கள் கொண்ட துவாதசாட்சரின்னு பேர் பத்த வாசுதேவ மந்திரம். அந்த மந்திரத்தை உபதேசித்தார். பெற்றுக்கொண்டு காட்டுக்கு போனான். கோரமான தபஸ் பண்ண ஆரம்பித்தான். அவனுக்கு இத்தனைக்கும் ஒன்றும் பாடமெல்லாம் படிக்கலை, எதுவும் அந்த பிள்ளைக்கு தெரியாது. அவன் அறிந்ததெல்லாம் பிரம்மத்தை சாட்சாத்கரிக்கணும், அவர்கிட்ட வரம் வாங்கணும், திரும்பி போகணும், தன் காரியத்தை நடத்தணும். 1 மாதம் ஆச்சு, 2 மாதம் ஆச்சு, 4 மாதம், 5 மாதம். 5 மாதம்தான் பின்னப்பள்ள தபஸ். அது ரொம்ப அழகாக விளக்குகிறார். தர்மார்த்த காம மோக்ஷாக்கியம் ய இச்சேச்ரேயா ஆத்மனஹா ஏகமேவ ஹரேஸ்தத்ர காரணம் பாதசேவனம் புண்ணியம் மதுவனம் யத்ர சாநித்தியம் நித்யதாஹரேஹே. மதுவனம்ங்கிற இடத்தை குறிப்பிடுறார் நாரதர். இன்னைக்கு மதுராவுக்கு போனினால் மொத்தம் 12 வனங்கள். பிருந்தாவனை போலே குமுதவனம் இருக்குது, தாளவனம் இருக்குது, மதுவனம் இருக்குது, தாள ஜங்காவனம் இருக்குது, நிறைய வனங்கள்லாம் இருக்குது. அதில் ஒன்று மதுவனம். அந்த மதுவனத்தில் மதுங்கிற அரக்கன் அந்த காலத்தில் இருந்திருந்தான். அங்கு தான் துருவன் இருந்து தபஸ் பண்ண போகிறார். அந்த இடத்துல எப்போதும் பெருமான் இருக்கிறதா தான் தெரிகிறது. பிள்ளாய் அங்கு போ, உன்னால் ஆந்தனையும் பகவானை குறித்து தியானம் பண்ணு. எனக்கு தியானத்தினுடைய வழி தபஸு தெரியாதேன்னா. நீ ஒன்றும் தெரிய வேண்டாம், நீ சின்ன பிள்ளை, நான் சொன்ன மந்திரத்தை மட்டும் சொல்லு, ஏகாகிர சித்தத்தோட புத்தியை அசக்காதே, தானே அவர் தோணுவான்னு சொல்லிட்டார். அதனால் பெரிய அஷ்டாங்க யோகம் தெரிஞ்சுட்டெல்லாம் அந்த பிள்ளை போவே இல்லை. ஆமாம், யோசிப்போம், என்ன தான் அறுது பார்ப்போம். அதனால தான் சிறு குழந்தைகள் கேட்பா, நான் கூப்பிட்டாலும் பெருமாள் வருவாரான்னுவோம். கஜேந்திரன் கூட்டார் வந்தார், பிரகலாதன் கூட்டார் வந்தார், நம்ம வீட்டு பிள்ளை கேட்கும், நான் ரொம்ப நாளாக கூட்டு பார்க்குறேனே, வரவே காணும் என்னால். பிரகலாதன் கூட்டாப்புல நீ கூப்பிடு, தானே வருவர். துருவன் என்ன பாடம் படிச்சுட்டு போனா? ஒன்றும் படிக்கலையே. அவனுக்கு தெரிஞ்ச ஒரே ஒரு மந்திரம், நாரதருடைய அனுகிரகம் இருந்தது, கிடச்சிட்டார். அவன் சென்றான். சனை பிராசாதம் பிரசாதாபிமுகம் சஸ்வத் பிரசன்ன வதனேக்ஷணம் தருணம் ரமணீயாங்கம் அருண ஓஷ்ட அருணோஷ்டேக்ஷாரதனம் பிரணதாஸ்ரேணம் நிரும்ணாம் சரண்யம் கருணார்ணவம் பரிச்சயம்
எப்படி தபஸ் பண்ணுறதுன்னு அவனுக்கு தெரியாது. இருந்தாலும் தொடங்கினான். முதல் மாதம் முழுக்க என்ன ஆகாரம் சாப்பிட்றது? இது வரைக்கும் நன்னா சாப்பிட்டுன்னு வந்துட்டான். இப்போ அப்படிலாம் இல்லை. முதல் மாதம் முழுக்க 3 ராத்திரிக்கு ஒரு தரம் மட்டும் சாப்பிட்டான். 2ஆம் மாதம் முழுக்க 6 ராத்திரிக்கு வரைக்கும் மட்டும் சாப்பிட்டான். 3ஆம் மாதம் முழுக்க 9 நாளைக்கு ஒரு தரம் மட்டும் சாப்பிட்டான். என்ன சாப்பிட்டான்னு சொல்கிறார். முதலெல்லாம் இதி தேவரிஷினா புரோக்தம் விஸ்ருத்திய ஜெகதீபதிஹி திரிராத்திராந்தே கபித்த பதராசனஹா. பழம், காய், கனி, மூலிகை இதெல்லாத்தையும் முதல் மாதம் முழுக்க 3 நாளைக்கு ஒரு தரம் சாப்பிட்டான். அப்புறம் 2வது வந்ததா தித்தீயஞ்ச ததா மாசம் ஷஷ்டேர்பகோ தினே திருணபரணாதிபிகி. புல்லு, இலை இது மாதிரி இருக்கிறத மட்டும் 6 நாளைக்கு ஒரு தரம் சாப்பிட்டான். 3வது மாதம் வந்தது திருத்தீயம் ச அனயன் மாசம் நவமே ஹனி அபக்ஷ உத்தம ஸ்லோகா. அப்பு தண்ணீரை மட்டும் குடித்து கொண்டிருந்தான். அதுக்கப்புறம் 4வது மாதம் வந்தது துவாதசே ஹனி வாயுபக்ஷோ ஜிதஸ்வாசா. மூச்சையும் ஜெயிச்சுட்டா, காற்றை மட்டும் உண்டு கொண்டிருந்தான். ரிஷிகளுக்கெல்லாம் அபக்ஷா வாயுபக்ஷகான்னு பேர் சொல்லியிருப்பா. தண்ணீரை மட்டும் சாப்பிட்றவர், காற்றை மட்டும் பருகிறவர். நம்ம கேட்டோம், நான் கூட தான் சாப்பிட்றோம், நாங்களும் தண்ணீர் சாப்பிட்றோம், நாங்களும் காற்றை குடிக்கிறோம் என்னால் அது மட்டும்னு அர்த்தம். இவர் காற்றை குடிக்கிறவர்னா நன்னா சாப்பாடை மூக்கு பிடிச்சி சாப்பிட்டுட்டு அப்புறம் தண்ணீர் சாப்பிட்றவர்னு சொல்லலை. வைத்தியர்கிட்ட போனால் ராத்திரி வேளையில் காய்கறி மட்டும் சாப்பிடு, பழம் மட்டும் சாப்பிடுன்னு எழுதினார். ராத்திரியில் பழம் உண்ணுகான்னார். சாப்பிட்றதுக்கு முன்னாடியா பின்னாடியான்னா அதே அவர் எழுதி கொடுத்தார். ராத்திரியில் பழம் மட்டும்னா பழத்தை மட்டும் சாப்பிடணும்னு அர்த்தம். அது மாதிரி இவன் இல்லை. இவன் தண்ணீரை மட்டும் குடிச்சுட்டு 4ஆம் மாதம், காற்றை மட்டும் பருகி கொண்டு 5வது மாதம் ஜிதஸ்வாசா தியாயன் பிரம்ம பதைக்கேன தஸ்தௌ ஸ்தாணுரிவாச்சலா சர்வத்தோ மன ஆக்ருஷ்ய ஹிருதி பூதேந்திரியாசயம் தியாயன் பகவதோ ரூபம் நாத்ராட்சித் கிஞ்சனாபரம். 5 மாதம் வரைக்கும் எப்பப்பெல்லாம் வலது காலை கீழே ஊன்றி கொண்டு இடது காலை மேலே தூக்கிண்டு தபஸ் பண்ணானோ பூமி வலது பக்கம் சாஞ்சுதான். எப்பப்பெல்லாம் இடது காலை ஊனிண்டு வலது காலை மேலே தூக்கினானோ பூமி இடது பக்கம் சாஞ்சுதான். பூமாதேவியே இப்படி அப்படி ஆற அளவுக்கு சின்ன பிள்ளைக்கு பாரம். அவனுக்கு ஒரு பாரமும் இல்லை. அவன் ஒரு மெலிசான பிள்ளை. அவனுக்கு இருக்கிற தபஸனுடைய பாரம், அவனுக்கு இருக்கிற தவத்தினுடைய கனம் தாங்காமல் பூமி இப்படி செய்கிறா, 5 மாதம். 6வது மாதம் பெருமாள் கிடுகிடுத்துட்டார். இவன் நம்ம நோக்கித்தான் தபஸ் பண்ணுறான்னு தெரிஞ்சுது. தேவர்களெல்லாம் பகவானிடத்தில் போய் கைகூப்பி பிரார்த்தித்தனர். எதைகபதேன ச பார்த்திவார்பகஸ்தஸ்தௌ ததங்குஷ்ட நிபீடிதாமகி நநாம தத்ராதர்ம இந்திர அதிஷ்டிதா தரீவ சவ்வேதரத பதே பதே தஸ்மின் அபித்யாயதி விஸ்வமாத்மனः துவாரம் நிருத்யாசுமனன்யயா தியா லோகா நிரிஸ்வாச நிபீடிதா பிருஷம் ச லோகபாலாக சரணம் யயுர்ஹரிம். லோகபாலர்களெல்லாம் ஹரியான பகவானிடத்தில் வந்து இவன் கோர தபஸ் பண்ணுறான், எங்களால் தாங்க முடியல. வழக்கமாக இந்திரனுக்கு தான் பயம் வரும். யார் தபஸ் பண்ணாலும் நம்ம பதவிக்கு ஆபத்து, நாற்காலி ஆடுகிறதுன்னு நினச்சி விடுவார். அதை கெட்டியாக பிடிக்கிறதுக்காக ரம்பாதிலோத்தமா ஊரசி மேனக்கா யாரையான்னு அனுப்பிச்சி விடுவார். அவர் ஆடல் பாடல்லாம் பண்ணி எப்படியான்னு மயக்கி தவத்தை கெடுத்துடணும். ரொம்ப நல்லவர் வச்சுங்க. அப்படி இருக்கிறவர் பயந்து போய் இது என்ன எம் பதவிக்கு ஆபத்தாக்கம்னால் அப்போ தான் பெருமான் சிரிச்சுட்டே சொல்கிறார், எல்லாருமே பதவிக்குத்தான் தபஸ் பண்ணுவான்னு நினைக்காதே. அவன் என்னை அடையிறதுக்கு தபஸ் பண்ணிட்டு இருக்கான். நான் போய் அனுகிரகிச்சுட்டேன்னா பக்கம் அவன் திரும்பியே பார்க்க மாட்டான். போங்க, உங்களுக்கு ஒரு கவலை வேண்டான்னு அனுப்பிச்சு வச்சுட்டார். நைவம் விதாமோ பகவன்னு பிராணரோதம் சராச்சரஸ்ய அகில சத்வதாம்னா விதேகி தன்னோ விருஜினாத் விமோக்ஷம் பிராப்தாவயம் தாம் சரணம் சரண்யம். பகவானே அவர்களுக்கு பதில் சொல்லி சமாதானப்படுத்துகிறார். மா பைஷ்ட, ஒன்றும் பயப்படாதீங்கோ. பாலம் தபசோ துரத்தையான் நிவர்த்தையிஷ்யே பிரதியாத ஸ்வபாம. உங்க ஊருக்கு திரும்பி போங்கோ. இந்த குழந்தை தபஸ் பண்ணிட்டு இருக்கிறத நான் நிறுத்தி அவனுக்கு வேண்டியதை கொடுத்துறேன் என்றார். சிறந்த கருட வாகனத்தில் ஏறி அமர்ந்தார். ஆச்சரியமா பறந்து பிள்ளை தபஸ் பண்ணிட்டு இருக்கிற இடத்துக்கு முன்னாடி வந்துட்டார். இவன் 5 மாதம் ஆனதுலேருந்து உள்ளூர மானசமா பகவான் அனுபவிச்சுட்டே அவருடைய அத்தனை திருமேனி அழகு உருவம் முழுக்க அவன் உள்ளத்திலேயே பளிச்சிட அனுபவிச்சுருக்கான். இதுக்கு மானச சாட்சா்காரம்னு பேர். பிரத்யக்ஷங்கிறது கண்ணால் பார்க்கறது, இதுக்கு சாக்ஷுஷம் கண்ணுக்கு சாட்சா்காரம். ஆனால் மனதுக்கு சாட்சா்காரம் மனசில் அப்படியே படம் வரைஞ்சாப்பில் அச்சாட்டம் தெரிவார், தெரிஞ்சுட்டு இருக்கார். பெருமாள் முன்னாடி வந்துட்டார். இந்த பிள்ளை கண்ணை திறக்கிறதாவே இல்லை. ஓ, இது என்ன நம்ம வந்துட்டாலும் திறக்கலையே. ஒரு சுவாமி பிராமணர் சந்தியாவந்தனம் பண்ணியிருந்தார். 108 தரம் காயத்ரி ஜபம் பண்ணுவார். 90 தடவை ஆயிடுத்து.
திடீர்னு சூரிய மண்டலத்துக்கு நடுவில் இருக்கிற பெருமாள் முன்னாடி வந்துட்டார். நான் வந்திருக்கேன், கண்ணை திறந்து பாருன்னார். இந்த பாரு 108 ஆலை 90 தான் ஆயிருக்கு, முடிச்சுட்டு கண்ணை திறக்கிறேன்னா. அவர் சொல்லி பார்த்தார், என்னை குறித்து தான் நீ தபஸே பண்ணிட்டு இருக்கே, நானே வந்துட்டேன், இப்பவும் என்ன பொறியானால். ஆழ்வார் பாட்டிலே சொன்னார், புந்தியால் சிந்தியாது அந்தியால் ஆம்பயனென்கொல். சந்தியாவந்தனத்தும் போது எண்ணின்றிருக்கியே, எண்ணின்றிருக்கிற அந்த பெருமாள் முன்னாடி வந்துட்டாலாவது எண்ணிக்கையை நிறுத்துவியா இல்லையா? நாம் எண்ணிக்கொண்டிருந்து மட்டும் லாபம் இல்லை, அவரன்னா சேவிச்சுருக்கோம். அவனுக்கு உள்ளத்திலேயே பகவான் இருக்கிறபடியால் நேர வந்தவரை திரும்பி பார்க்கல, சட்டுன்னு உள்ளத்தில் இருக்கிற உருவத்தை மறைத்து விட்டார் எம்பெருமான். ஐயோஹோ காணமேன்னு கண்ணை திறந்து பார்த்தான், அதே உருவத்தோட முன்னாடி இருந்தார். ஓ, கண்ணுக்கே காட்சி அளிச்சுட்டார் போல் இருக்கு. வந்திருக்க மாட்டேனால் தடவினார். ஞானத்தின் ஒளி உருவாக இருக்கக்கூடிய பாஞ்சஜன்யம் அத்தனை ஞானத்தையும் பிள்ளைக்கு கொடுக்க அதுகொண்டே பாடுறதுக்கு ஆரம்பித்தார். யோந்த பிரவிஷ்ய மம வாச்சமிமாம் பிரசுப்தாம் சஞ்சீவயத்யகில சக்திதர ஸ்வதாம்னா அந்யாஸ்த ஹஸ்த சரண ஸ்ரவணத்வகாதீன் பிராணான்னமோ பகவதே புருஷாய துப்யம். ஹே புருஷனே, உமக்காக வணக்கம். யஹா அந்த பிரவிஷ்ய மம வாச்சமிமாம் பிரசுப்தாம், யார் ஒருத்தர் என் செவியின் வழியே புகுந்து உள்ளத்தில் வீற்றிருந்து என் மனதையும் புத்தியும் தூண்டி தன்னையே தான் பாடுவித்துக் கொள்ளுகிறாரோ, நான் அவரை பாடவில்லை, அவரவரை பாடவில்லை, என் மூலமாக தன்னை பாடுவித்துக் கொள்ளுகிறான் எம்பெருமான். அந்த புருஷனுக்கு வணக்கம். ஏகஸ்துவமேவ பகவன்னு இதம் ஆத்மசக்தியா மாயாக்கியோருணயா மகதாத்யசேஷம் சிருஷ்ட்வா அனுவிஷ்ய புருஷஸ்தத் அசத்குணேஷு நானேவ தாருஷு விபாவசு வத் விபாசி. தேவரீர் எல்லாவத்துக்குள்ளும் இருக்கிறீர், என் உள்ளத்திலும் பிரகாசிக்கிறீர். இதற்கு அடியேன் ஏழை ஏதலன் கீழ்மன், ஒரு வைபவம் இல்லாத எனக்கு போயா இப்பேற்பட்ட பாக்கியம் என்று பிரார்த்தித்தான். பகவான் உடனே அவனுக்கு நான் வரம் தரேன், உன்னுடைய பேரில் ஒரு பதவி ஏற்படுத்துகிறேன். அதைத்தான் துருவ நட்சத்திரம், துருவ பதவின்னு சொல்கிறோம். சிம்சுமான சக்கரம் மேலே இதோ தேவலோகத்துக்கு மேலே இருக்க துருவ பதவி. அந்த பதவியில் ரொம்ப நாட்கள் இருந்து அது முடிந்த பிற்பாடு என்னையே வந்தடைவாய், பகவத் சாயுஜ்யத்தை பெறுவாய்னு ஒரு வரம் கொடுத்துட்டார். அதுக்கப்புறம் எங்கிட்ட பக்தி மாறாமல் இருக்கணும்னு கொடுத்தார். எல்லாத்த விட திரும்பி போனால் உங்கள் அப்பா உன்னை கோவிச்சுக்காத ஏற்றுக்கட்டணும்னு 3வது வரம் கொடுத்தார். பிள்ளை திரும்பி போகணுமே, போனால் திரும்ப அவர் கோபம் வந்துடுத்துனால் அதுவும் உனக்கு கிடைக்கட்டும், அப்பா மடியும் கிடைக்கட்டும், பிதாவான திருமாலுடைய மடியும் கிடைக்கட்டும், உனக்குன்னு சிறந்த ஸ்தானமும் பெறுவாய் என்று கொடுத்தார். இப்படி ஆச்சரியமான சரித்திரம். பிரஸ்திதேது வனம் பித்ரா தத்வாகாம் தர்ம சம்ஸ்ரயா சத்ரும்ஷத் வருஷசாஹஸ்ரம் ரக்ஷிதா வியாஹதேந்திரியா தத் பிராதர்யுத்தமே நஷ்டே மிருகயாயாம் து தன்மனாக அன்வேஷந்தி வனம் மாதா தாவாக்னிம் சா பிரவேக்ஷதி. அதுக்கப்புறம் உத்தமனுக்கு என்னாகும், உனக்கு என்னாகும், நீ எத்தனை ஆண்டுகள் நாட்டை ஆழ்வாய், எல்லா சரித்திரமும் பெருமான் வரம் கொடுத்தார். இதெல்லாம் துருவனுடைய சரித்திரம். இது போன்ற நிகழ்ச்சிகளை உங்களுக்கு தொடர்ந்து வழங்க எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.